நடிகர் கமல் மாற்றம்னு வரும்போது அவருடைய ரசிகர்களோடு சேர்த்து மாற்றம் வேணும் அப்படின்னு எதிர்பார்த்த நண்பர்களும் கமலுக்கு ஓட்டு போட்டாங்க. ஒரு 16-20 லட்சம் ஓட்டு வாங்கினார். அதுக்கப்புறம் இவர் இப்போ எங்கே இருக்கிறாருன்னு உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அதே மாதிரி 2026 நடிகர் விஜய் வராரு. மாற்றம் வேணும், கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிற ஒரு மாற்றம் வேணும் அப்படிங்கிறத முன் வச்சு வராரு. அப்போ விஜயோட ரசிகர்களோடு சேர்த்து மாற்றம் வேணும் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு வரவங்களை சேர்த்து எல்லோரும் ஓட்டு போடுவாங்க. ஒரு குறிப்பிட்ட சதவீதம் ஓட்டு வாங்கிடாருன்னு வச்சுங்களேன். அதை தாண்டி அவர் வளரணும், ஃபீல்டில் நிற்கணும் அப்படின்னா முக்கியமாக கொள்கை கோட்பாடுகள் அப்படிங்கிறது தான் வேணும். விஜய் என்ன மாதிரியான கருத்துக்களை முன்வைக்கிறார், அதை பொறுத்து தான் அவரோட வாக்கு சதவீதமே இருக்குது. அப்படின்னு பார்க்கும்போது மாற்றம் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து களத்தில் நிற்கிற சீமான் கண்டிப்பாக வளர்ச்சி அடைவார். விஜய் ஃபீல்டில் நிற்கிறது அவருடைய கருத்து, கொள்கை, கோட்பாடுகள் அதை பொறுத்து தான் ஃபீல்டில் நிற்கிறாரா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும்.